சென்னை அணிக்காக கடந்த பல ஆண்டுகளாக அற்புதமான செயல்பாட்டை வெளிப்படுத்தி வந்த ரவீந்திர ஜடேஜாவை சிஎஸ்கே அணி விட்டுக் கொடுத்தது ரசிகர்கள் மத்தியில் வருத்தத்தை ஏற்படுத்தியிருந்தது. இந்திய நட்சத்திர ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜடேஜா நடப்பு ஐபிஎல் சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிலிருந்து ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு மாற்றப்பட்டுள்ளார். சமீபத்தில் தனது முன்னாள் அணியான சென்னை சூப்பர் கிங்ஸுடன் மோதிய அனுபவம் தனக்கு உணர்ச்சி பூர்வமாகவும் வித்தியாசமாகவும் இருந்ததாக அவர் கூறினார். இந்த நிலையில் நடப்பு 2026 ஐபிஎல் தொடரின் 3வது ஆட்டமானது நேற்று நடைபெற்ற போட்டியில் சிஎஸ்கே அணிக்கு எதிராக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் ஜெர்சியுடன் ஜடேஜா விளையாடி இருந்தார். இந்த போட்டியின் பொழுது பந்து வீச்சில் மிக சிறப்பாக செயல்பட்டிருந்த ஜடேஜா 3 ஓவர்கள் பந்து விளாசி 18 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டுகளை கைப்பற்றி அசைத்திருந்தார். ஒரு கட்டத்தில் சிஎஸ்கே அணிக்கு எதிராக விளையாடுவதை நினைத்து பவுண்டரி லைன் அருகே ஜடேஜா கண்கலங்கியவாறும் நின்று கொண்டிருந்தார். ராஜஸ்தான் அணி வெற்றி பெற்றதற்கு பிறகு தான் ஏன் மைதானத்தில் கண்கலங்கினேன் என்பது குறித்து ஜடேஜா சில கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். அந்த வகையில் அவர் கூறியதாவது, கடந்த 12-13 ஆண்டுகளாக சிஎஸ்கே அணியுடன் இணைந்து பயணித்துள்ளேன். எனவே சிஎஸ்கே அணியிலிருந்து பிரிந்தது முதலில் சற்று கடினமாகத்தான் இருந்தது. அதை நினைத்து மைதானத்தில் கொஞ்சம் எமோஷனல் ஆகிவிட்டேன். ஆனால் இதுவும் வாழ்க்கையில் ஒரு பகுதிதான் என என்னை நானே தேற்றிக் கொண்டேன் என்றார். ஆனாலும் நான் முதலில் கோப்பையை வென்ற அணிக்கே மீண்டும் திரும்பி இருப்பதும் நல்ல விஷயம்தான் என ஜடேஜா கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே போட்டி முடிந்த பிறகு கலீல் அகமதை பார்த்த ஜடேஜா அவர் அணிந்திருந்த ஜெர்சியில் உள்ள சிஎஸ்கே லோகோக்கு முத்தமிட்டு தனது அன்பை வெளிப்படுத்தினார். இந்த புகைப்படம் தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது.